நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் எந்த இடத்தில் உரையாற்றினாலும் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து பிறந்த என்னை இவ்வளவு உயரத்திற்கு உயர்த்திய நம்முடைய திராவிடர் முன்னேற்ற கழகம் என்ற நம்முடைய தலைவர் அவர்களை உயர்த்தி பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கின்றார். இந்த இடத்திற்கு கூட அவர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்கு காரணம், ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு இந்த நாட்டினை இந்த ஊரினை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு காலம் இருந்ததில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு தனித்து விளங்கியது. தமிழ்நாட்டிலே நம்முடைய தஞ்சை மாவட்டம் பகுத்தறிவுக்கும் சுயமரியாதை சிந்தனைக்கும் முன்னோடி மாவட்டமாக திகழ்ந்தது. அந்த குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஒரத்தநாடு பகுதி என்பது பகுத்தறிவு சிந்தனையையும் இது போன்ற ஒரு சமூக உயர்ந்த சிந்தனையையும் ஒரு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஒரத்தநாடு நிகழ்ந்தது என்பதற்கு ஒரு சான்றுதான் இந்த கணந்தங்குடி கீழையூர் மண். எல்லோரும் இங்கே குறிப்பிட்டார்கள், ஒரு மனிதனுடைய பெயருக்கு பின்னால் பல்வேறு பட்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு ஊரை குறிப்பிடும் பொழுது இன்னாருடைய ஊர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஊர் மக்களுக்காக தொண்டாற்றியவர் தான் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய எல்ஜி ஐயா அவர்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய ஊருக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே, நம்முடைய பகுதிக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவருக்கும் இந்த நேரத்தில் விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு பகுதியாக கிராமம் கிராமமாக அழைக்கும் போதெல்லாம் இந்த மேடையில் ஏறி இந்த கருத்துக்களை பரிமாறும் பொழுதுதான் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பணிகளை ஆற்றி இருக்கின்றது என்பதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும் என்ற அளவில் தான் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். மிக சிறப்பாக தொடர்ந்து திராவிடர் கழகத்தின் சார்பாக இந்த படிப்பகம் அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நிதியினை திரட்டி இந்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழாவும் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இதே தை திருநாளில் இதே இடத்தில் நடத்துவதற்கு சென்ற முறை கூட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். பல்வேறு மிகப்பெரிய சான்றோர்களை அழைத்து நிகழ்ச்சியை நடத்துவது இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெருமை. எங்களுக்கு இந்த பெருமையை தேடி தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.